நமஸ்காரம் நமஸ்காரம். புத்தாண்டு புது பொங்கல் வாழ்த்துக்கள். வழக்கம் போல ஒவ்வொரு ஆண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு மகிழ்ச்சியான நாளை முரளி குடும்பத்தினர், ரமணி மாமா குடும்பத்தினர் நமக்கு கொடுத்துட்டுருக்காங்க. வருஷத்துக்கு நிச்சயமாக ஒரு 2 ட்ராமாவாவது போடுவோம். தியாகராஜர் இங்கே 10-12 தடவை போட்டிருக்கோம் இது வரைக்கும் இந்த மேடையில். அந்த தியாகராஜரான தான் இந்த குடும்பத்தோட அறிமுகம் எங்களுக்கு கிடச்சி ஒரு 10 ஆண்டுகளாக 180 காட்சிகள் தியாகராஜர் 2வது ஷோ இங்கே மேடையேற்றினோம். இன்ஃபேக்ட் இப்போது சங்கீத மும்மூர்த்திகளும் அப்படி தான் பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளேயே 4 ஷோ ஆயிடுது. 4வது ஷோவாக ஆயிடுத்து. அதுவும் ஒரு சந்தோஷம்தான். உடனே நிறைய இடத்துல இந்த நாடகங்களுக்கு வரவேற்பு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான நாள். உங்களை போல திரளான ரசிகர் இந்த காட்சிக்காக நாங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறோம். எப்போவுமே முரளிகிட்ட சொல்வேன், மேடை ஒரு பெரிய மேடை, மூவ் பண்ணுறதுக்கு இடம், அதெல்லாம் பற்றியே பார்க்குறதில்ல. பின்னாடி பின்புலத்தை பார்ப்பதில்லை. முன்னாடி இருக்கிற உங்களுடைய முன் பலத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாடகம் சமீபத்தில் போன வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தான் மேடை ஏற்றினோம். 9ஆம் தேதி மேடை ஏற்றினோம். சங்கீத மும்மூர்த்திகள். முரளி எப்போவுமே சொல்லுவார், 2வது ஷோ இங்கே இருக்கணும்னுவார். அது நடுவில் பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வந்து தள்ளி போய் இந்த தடவை இங்கே வந்து 4வது ஷோவாக இருந்தாலும் 4வது ஷோ இல்லை, இது முதல் ஷோவாகவே நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடகம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, தியாகராஜர் முடிஞ்ச பிறகு இந்த நாடகத்தை பண்ணணும். நாங்கள் ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் முயற்சி பண்ணோம். ஸ்கிரிப்ட் அது முடிஞ்ச 100 காட்சி ஆன உடனே 2018 இதுக்கு உண்டான வேலைகள்லாம் ஆரம்பித்தோம் மும்மூர்த்திகள். ஆனால் அப்படி ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிஞ்ச பிறகு பார்த்தா கொரோனா வந்துடுது, கோவிட் வந்துடுது. அதுக்கப்புறம் முடியாத போய் மறுபடியும் இந்த போன வருஷத்துலேருந்து தான் ஆரம்பித்து பண்ணோம். இவ்வளவுத்துக்கும் இந்த நாடகம் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அரங்கேறி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறதால் இன்றைய தினம் எங்களுக்கு இந்த நங்கநல்லூருக்கு வந்திருக்கிற பாம்பே ஜெயஸ்ரீ பிஎஸ்வி சாரும் மேடம் வந்திருக்காங்க. பிஎஸ்வி சார் எங்களுக்கு எல்லா இடத்திலும் இந்த கதை போக்குக்கெல்லாம் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்ற எழுத்தாளர் பிஎஸ்வி இருக்கார். பாம்பே ஜெயஸ்ரீ மேடம் வந்திருக்காங்க. அதான் இங்கே வந்த பிறகு சொன்னாங்க, இந்த மேடையிலேயே நிறைய கச்சேரிகள்லாம் இங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கும் ஒரு ராசியான மேடை இன்றைய தினம். எப்போவுமே இங்கே நம்ம ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம், நம்ம நாடகத்தை முதல் முறையாக அரங்கேற்றம் பண்ணுறோன்னா அந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல நாங்கள் ஒரு தாயாரை அவங்களுக்கு வந்தனம் சொல்லி தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். ஏன்னா ரமணி மாமா இருந்தார். ரமணி மாமாவுடைய ஆசிகளோட அம்மா இங்கே சரோஜா அம்மா இருக்கா. எங்கள் குழுவின் சார்பாக முதலாக அவளுக்கு ஒரு பொன்னாடை பொருத்தி பரிசு கொடுத்து விட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். ஜெயஸ்ரீ அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெயஸ்ரீ அவர்கள் இப்போ அவங்க ஆனர் பண்ணுறது அவள் அம்மாவே ஆனர் பண்ணுற மாதிரி. அவள் அம்மாவும் அப்படியே தான் இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், மயிலாப்பூரில் இருக்காங்க. அப்படியே ஒரு மகிழ்ச்சியான ஒரு அக்கேஷன். இந்த நாடகம் இன்றைய தினம் இங்கே மேடையேறுவதற்கு முக்கியமான காரணம் முரளி, உமா, கணேஷ். உமாவும் கணேஷ் முரளியெல்லாம் மேடை கூப்பிட்டா நாங்கள் மேடைக்கு வரமாட்டோம், எங்களை ஆனர் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு, என்னை கூப்பிடாதே அப்படின்னு சொல்லிட்டார் முரளி. ஏன்னா நான் பண்ண வேண்டியது, அதனால் என்னை கூப்பிடாத, நான் கீழே தான் இருப்பேன், நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்ற முரளி சொன்னதுனால மேடையிலிருந்து எங்களுடைய நன்றியை முரளிக்கும், கணேஷுக்கும், உமாவுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, நம்ம நங்கநல்லூரில் நாடகம் போடுறோம் அப்படின்னா நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரே வழிகாட்டி எங்களுக்கெல்லாம் யார் அப்படின்னா மாலி சார் தான். மாலி சார் இந்த வயதிலும் இன்னும் அவர் நாடகம் இப்போ சமீபத்தில் வெற்றிகரமான ஒரு நாடகம் சென்னையிலேயே கலக்கி கொண்டிருந்தது. அவருடைய நாடகங்கள்லாம் ஒரு விஷயம் இருக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும் சொல்லுவோமே, அதுபோல். ஸோ ஒரு குரு வந்தனமாக மாலி சாரை நாங்கள் ஆனர் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த ட்ராமாக்கு மாலியை மேடைக்கு அழைக்கிறேன். மாலி
எங்களுக்கெல்லாம் நாடக மேடையில் குரு, அவருடைய குரு திருவல்லிக்கேணி இந்து வயலில் எங்கள் அப்பா. அப்பாவுக்கு பிடித்த ஒரு ஸ்டூடெண்ட் அவர். அப்பா எங்கிட்ட அடிக்கடி மாரியை பற்றி சொல்லுவார். அதனால் இன்றைய தினம் மேடையில் அவரை நமஸ்காரம் பண்ணுறது எங்கள் அப்பாவையும் நமஸ்காரம் பண்ண ஒரு சந்தோஷம் எனக்கு. நன்றி மாலி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தது முதல் முறையாக நம்முடைய நாடக நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க ஜெயஸ்ரீ அவர்களும் விஎஸ்வி அவர்களையும் நம்ம முரளி குடும்பத்தார் ஹானர் பண்ண விரும்புகிறாங்க. 2 பேரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயஸ்ரீ மேடம் அண்ட் விஎஸ்வி சார். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் தொண்டை சரியா இல்லை பணினால நான் பேசுகிறது புரியுதா? 2 வருஷம் கழித்து 4 வருஷம் கழித்து வரதராஜன் ஒரு ட்ராமா போட்டார். அதுக்கு காரணம் என்னன்னாக்க தியாகராஜோட நல்ல நாடகம் போடணும் அப்படிங்கிற ஒரு வீராப்பு. அது இந்த இதோடு இருந்ததுனால தான் இந்த ட்ராமா ரொம்ப நல்லா அவருக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்த நாடகமும் இதை விட நல்லா அமையணும், இதுக்கு ஈக்குவலாக அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவர் செய்வார், அந்த திறமை அவருக்கு உண்டு. இதில் முதல்ல சொல்லணும்னா இதுக்கு மூலஸ்தானம் யாருன்னாக்க விஎஸ்வி அவர்கள். இந்த கோவிலில் மூல விக்கிரகம் இருக்கிற மாதிரி இந்த நாடகத்துக்கு மூல விக்கிரகம் விஎஸ்வி அவர்களை, அவருக்கு நான் ஆனர் பண்ண விரும்புகிறேன். விஎஸ்வி சாரை பற்றி சொல்லனாக்க ஒரு காலத்தில் நாங்கள் ட்ராமா போடுறச்ச 2 வித விருது எடுத்துட்டு போடுவோம். ஒன்று மயிலாப்பூர் அகாடமியில் அவார்டு வாங்கணும், விஎஸ்வி சார் ஆனந்த இடத்துல நல்லா விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி தான். அவர் விமர்சனம்னா நல்ல ட்ராமா இருந்தால் கட்டி பிடிச்சி எங்களே விடாத அளவுக்கு கட்டி அனுப்பார். குற்ற நேரத்தில் நல்லா மண்டையில் கொட்டியும் அவர் இது பண்ணுவார். அவரால் தான் நாங்கள் இன்றைக்கி வளர்ந்துருக்கோம். அப்படியே விட்ட இந்த ஊருக்கு வந்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச் விஎஸ்வி சார். அடுத்ததாக மூல விக்கிரகம் வரதராஜன் அவர்கள். வரதராஜன் ஒப்பா எனக்கு குரு. எல்லா நாடகமும் அமக்கலமாக போட்டுருக்கார். இதை விட நல்ல நாடகங்கள்லாம் போடுவார். ஆனால் கொஞ்சம் காலம் எடுத்துப்பார், இருந்தாலும் நன்னா இருக்கும். அவரை பாராட்டுறதுல நான் பெருமைப்படுறேன். கேரனா அப்பா எனக்கு குரு சான்ஸ்கிரிட் பண்டிட். பார்க்குறதுக்கு எப்படி ராமபிரான் மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகான ஒரு உருவம் அவருக்கு. அவர் மகனாக பிறந்து அவர் நாடகம் போடுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவரை நான் ஆனர் பண்ண விரும்புகிறேன். அடுத்தபடியாக இந்த நாடகத்துக்கு அமக்கரமாக இசையமைச்சாங்க பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள். அந்த சகோதரிக்கு நான் பொன்னாட போடுபடியே விரும்புகிறேன். காரணம் அவருடைய கச்சேரி எல்லாத்தையும் கேட்டு நான் மைமறந்து போயிருக்கேன். அப்படிப்பட்டவர் நங்கநல்லூருக்கு எங்களுக்கு பெரிய பெருமை. அதுக்காக அவங்களை ஆனர் பண்ண விரும்புகிறேன். முரளி குடும்பம் சார்பாக மாலிக்கு நாங்கள் கௌரவப்படுத்த விரும்புகிறோம். கிட்டத்தட்ட 9 வருஷமாக இங்கே நாடக விழா நடத்திருந்தோம். நாம் சுந்தரராஜன், நவாப் சுந்தரராஜன், பார்த்தசாதி எல்லாரும். அதுக்கு பிறகு புது சபா ஆரம்பிச்சதுனால நாங்கள் நிறுத்தினோம், போட்டுருக்கா. ஆனால் 9 நாள் இங்கே நாடகம் போடுவோம். அதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணவர் ரமணி மாமா. இந்த ரமணி மாமா இல்லாட்டா எனக்கு ஒன்றுமே இல்லை. அதையே தொடர்ந்து முரளி சார் செஞ்சுட்டுருக்காரு. இந்த
அந்த இதுக்கு காரணத்துக்கும் உதவியாக இருந்த மிஸ்ஸஸ் ரமணி அவர்களுக்கு நான் பொன்னாடிப்பதை விரும்புகிறேன். இந்த நாடகத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறோம். இது தியாகராஜர் ட்ராமா போடுற போது நமக்கு இந்த மேடையில் ஓரளவுக்கு உபயோகப்படுத்தினோம். இது மும்மூர்த்திகள் 3 பேரையும் இந்த மேடையில் கொண்டு வந்து நிறுத்துகிற போது இதில் சில வசதிகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிற மாதிரியே நம்ம செட்டுக்காரங்க ஃபீல் பண்ண போது அவங்களே அதை அட்ஜஸ்ட் பண்ணி நேற்று நாரதகான சபாவில் எப்படி ட்ராமா போடுறாங்களோ அது மாதிரியே இங்கே கட்டியிருக்காங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாடகத்துக்கு ஸ்கிரிப்ட் வந்து இதுக்கு உண்டான சப்ஜெக்ட் இது மும்மூர்த்திகளுடைய வாழ்க்கை சரித்திரம் அல்ல, இது அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு நட்பை பற்றி சொல்லுகின்ற ஒரு நாடகம். இந்த நாடகத்துக்கு எங்களுக்கு பின்புலமாக இதுக்கு உண்டான மேட்டர் எல்லாம் எங்களுக்கு கொடுத்திருப்பவர் எழுத்தாளர் VSV அவர்கள். நம்ம இவர் சொன்னார், மாலி சொன்னார், அவருடைய விமர்சனத்தில் தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம். விகடனில் VSV சார் நாடகத்தை பற்றி விமர்சனம் எழுதினால் எங்களுக்கு இன்னொரு 20 காட்சிகள் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி VSV சார் விமர்சனம் சரியாக இல்லைன்னா 10 காட்சி கேன்சல் ஆகிடும். அந்த அளவுக்கு அவருடைய விமர்சனத்திற்கு ஒரு வேல்யூ உண்டு, ஒரு மதிப்பு உண்டு, ஒரு மரியாதை உண்டு. VSV சாரே எழுதியிருக்கார் ட்ராமா பார்க்கணும் அப்படின்வா. எல்லாருக்கும் எல்லா நாடக கலைஞர்களுக்கும் VSV சாருடைய விமர்சனம் மூலமாக வளர்ந்தார் என்றால் எங்களுக்கு இன்னொரு பெருமை உண்டு. VSV எங்களை பற்றி எழுதியதை படித்து இருக்கிறோம். VSV எழுதுகிற வசனங்களை பேசுகின்ற வாய்ப்பு எங்கள் ஒருவருக்குத்தான் கிடைத்திருக்கிறது நாடக கலைஞர்களாக. அந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய எழுத்தாளராக மாறிய திரு VSV அவர்களுக்கு இந்த மேடையில் நன்றி தெரிவிக்கிறோம். ஜெயஸ்ரீ அவர்கள் இந்த நாடகத்துக்கு கிட்டத்தட்ட இது 1 வருஷம் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணலான்னு முடிவு பண்ணது போன விஜயதசமி, லாஸ்ட் இயர் விஜயதசமியும் போது ஜெயஸ்ரீ அவர்களை கேட்டபோது ஆரம்பிச்சிடலான்னு பூஜை போட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் 1 வருஷம் நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அதை மாற்றி இதை மாற்றி எப்படிலாம் பண்ணணும்னு கொடுத்து இருந்தாலும் ஒரு குழப்பம் இருந்தது எனக்கு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. என்னமோ ஒரே குழப்பமாக இருக்கேன்னு ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ட்ரூப்பில் ராமானுஜம் 2 பேரும் திடீர்னு திருவையாறு திருவாரூர்லாம் போய் ஸ்கிரிப்டை அங்கே வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஜெயஸ்ரீயும் VSV சாரும் VSV வீட்டில் மீட் பண்ணி இந்த ஸ்கிரிப்டில் என்னென்ன பாடல்கள் எல்லா கீர்த்தனைகளெல்லாம் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஜெயஸ்ரீ திருவான்மையார் போகிறதுக்குள்ளே அத்தனை கலைஞர் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவை ஃபிக்ஸ் பண்ணி யாரெல்லாம் கிட்டத்தட்ட 30-35 பேர் கலைஞர்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கா. நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரே மேடையில் நீங்கள் இவ்வளோ ஒரு பரத் சுந்தரோ ஒரு விஜய் சிவாவோ ஒரு சந்தீப் நாராயணன் போன்ற கலைஞர்கள் எல்லாம் ஒரே மேடையில் இன்றைக்கி பாடுற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அவ்வளோ பேர் இதில், அவ்வளோ மிருதங்க வித்வான்கள், வயலின், மேண்டலின், வீணை, ஃப்ளூட் அப்படின்னு எல்லாரையும் ஒரு 1 ஹவருக்குள்ளே அத்தனை பேரையும் அந்த அம்மா ஒரு ஸ்டூடியோ டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி அத்தனை கலைஞர்களையும் ஃபிக்ஸ் பண்ணி அவ்வளோ பேருக்கு மெசேஜ் அடித்து என்னென்ன டேட்டில் என்னென்னைக்கு பாடி வரான்னு பண்ணி நான் திருவாரூர்லேருந்து திரும்பி வரதுக்குள்ளே எனக்கு ஷெட்யூலே அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு ரெக்கார்டிங் வா பாட போகிறான்னு. ஆனால் ஐ எம் டெல்லிங் இன் ஆல் தி ஸ்டேஜில் நான் பேசுகிற இடத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 80% ஆர் 90% இதில் பாடியிருக்கவா எல்லாரும் யங்ஸ்டர்ஸ், இன்க்ளூடிங் ஜெயஸ்ரீயோட அன்பு மகன் அமிர்தம் இதில் ஒரு அழகான பாட்டு பாடியிருக்கிறார். இன்றைக்கி பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அவர் சினிமாலாம் மியூசிக்லாம் பண்ணிகிட்டு இருக்கார், விருதெல்லாம் வாங்கிட்டு இருக்கார். இதில் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அப்படி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அவள் அதில் இன்வால்வ்டாக ரெக்கார்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணி எங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ராத்திரி 10 மணி 11 மணியாக ஆனாலும் ஒரு வயலின் ரட்சித்துன்னு ஒரு சாய் ரட்சித்துன்னு ஒருத்தர் ஒரு பையன் வந்து வயலின் வாசித்தார். ராத்திரி 10:30 மணிக்கு முடித்தோம் அவருடைய ரெக்கார்டிங்கை. முடிச்ச பிறகு நான் கையில் டின்னர் வச்சுருந்தேன். டின்னரை கொண்டு போய் ரக்ஷித் இருந்தா சாப்பிடுங்கன்னு. இல்லை சார், இதுக்கப்புறம் நான் இன்னொரு ரெக்கார்டிங் போகிறேன், இப்போ சாப்பாடு கொடுத்தா விட கார் பின்னாடி இருக்குது, வேஸ்ட் ஆகிடும், நான் எதானே பார்த்துக்கிறேன்னு 10:30 மணிக்கு மேலே கிளம்பி ஒரு ரெக்கார்டிங் போய் 2 மணி வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் ஃப்ளைட்டை பிடிச்சி ஹைதராபாத் போயிருக்கார். ஆனால் இவ்வளோ ஒர்க்கை வச்சுன்னு கூட நம்ம ஒர்க்கு முடிகிற வரைக்கும் நான் போகணும்னு சொல்லாத ராத்திரி 10:30 மணிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத எல்லாத்தையும் சில சமயங்களில் நாங்கள் கூட பாவம் இவ்வளோ நாடி பாடியாச்சே நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னால் கூட திருப்பி அவள் கேட்டு இல்லை இதில் கொஞ்சம் எனக்கு என்னமா ஐ எம் நாட் ஹாப்பி மறுபடியும் பாடுறேன்னு சொல்லி பாடக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் இன்றைக்கி தினம் ஒவ்வொருத்தரும் ஏதோ பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கா.
அமெரிக்காவில் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேங்கிறா, இங்கே சீனியர் பிரசிடெண்ட்டாக இருந்தேங்கிறா. ஒவ்வொருத்தரும் பெரிய பொசிஷனில் இருந்து வாழலாம். அந்த படிப்பைக்கு உண்டான அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு சங்கீதத்துக்காக இன்றைய தினம் சென்னையில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் வாழ்க்கை கலைஞர்கள், இளைஞர்கள்னால் நம்ம சாஸ்திரிய சங்கீதம் அடுத்த தலைமுறைகிட்ட, இளைய தலைமுறைகிட்ட சாஸ்வதமாக இருப்போம் என்பது நிச்சயமான ஒரு விஷயம். அவங்க காப்பாற்றிட்டுப்பான்னு இந்த நாடகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் இவங்கெல்லாம் தான். இன்றைக்கி மேடம் வந்திருக்கிறதும் சார் வந்திருக்கிறதும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, 3 ஷோக்கு வந்திருக்காங்க அவங்க கெஸ்ட்டெல்லாம். நேற்று பேசிட்டு இருக்கிற போது, மேடம் நிச்சயமாக நங்கநல்லூர் வந்து அந்த ரசிகாலை நீங்கள் பார்க்கணுன்னு. இங்கே வந்த பிறகு சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் இந்த ரசிகாலை, நான் இங்கே சிங்கராகவே பார்த்துருக்கேன்னு. ரொம்ப மகிழ்ச்சி. நாடகத்தை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் என்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு தயாராடுகிறேன். இந்த நாடகத்தினுடைய டியூரேஷன் 1 hour and 80 minutes. இது வெறும் இசை நாடகம் மட்டுமல்ல, இசை, வசனம், நாட்டிய நாடகம், நாட்டியமும் இதில் இருக்கிறது. இதுபோல் பல சம்பவங்களை தொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். பார்த்து வாழ்த்த வேண்டும். அநேகமாக முரளி இன்னும் 2-3 ஷோ இங்கே ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த வருஷத்துலேயே பண்ணுவார்னு இருக்குது. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. முரளிக்கும், நம்ம கணேஷ் சார். இன்ஃபேக்ட் நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த நாடகத்துக்கு முதல் ஒத்திகை ஆரம்பித்தது இங்கே தான், ரஞ்சனி ஹாலில் தான். எங்கள் கலைஞர்கள் எல்லாரையும் இங்கே வர சொல்லி முரளிக்கிட்ட உரிமையோடு கேட்டு, இந்த மேடையில் தான் நாங்கள் நாடகம் போடுவோம், நான் பண்ண போகிறோம், அதனால் ரிஹர்சல் இங்கே தான் ஆரம்பிக்க போகிறோன்னு இங்கே ஆரம்பித்தோம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு முரளியை பற்றி தெரியும். இன்றைக்கி எங்கள் ட்ரூப்பில் மெசேஜ்லாம் எனக்கு போட்டாங்க. நான் எல்லோரும் 4:30-5 மணிக்கே அசம்பிள் ஆகணும்னு சொன்னபோது, ரிஹர்சலுக்கு நாங்கள் வந்ததுக்கே முரளி கணேஷில் எங்களுக்கு டிஃபன் கொடுத்தாங்கன்னா, ட்ராமாவுக்கு டிஃபனும் கொடுத்து சாப்பாடு ரசிகர்களுக்கும் சேர்த்து இந்த டின்னர் எல்லாருக்கும் உண்டு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இன்றைக்கி. அதுதான் அந்த மனசு. இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இன்றைய தினம் இங்கே இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் நம்ம கணேஷ் சார்லாம் இங்கே லோக்கல் நெய்பர்ஹுட் டெய்லி இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பிரிண்ட் பேப்பர் எவ்ரி வீக் இங்கே நடக்கிற விஷயங்கள், இந்த ஊரில் இருக்கிற விழாக்கள், நிகழ்ச்சிகள் எல்லாத்தினுடைய தொகுப்பாக ஒரு பிரிண்ட் எடிஷன் நெய்பர்ஹுட் டெய்லி நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. இது இப்போ வந்து இன்றைக்கி யுகம் மாறி இருக்கிறது. எல்லாமே டிஜிட்டல் உலகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கோம், அப்புறம் ட்விட்டரில் இருக்கோம், எல்லாத்துலேயும் போயிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் இப்போது இந்த நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் பிரிண்ட் எடிஷனும் இருக்குது, டிஜிட்டல் எடிஷனாகவும் இப்பொழுது கொண்டு வரவிருக்கிறார்கள். இன்றைக்கி அதனுடைய இனாகுரேஷன் இருக்கிறது. நெய்பர்ஹுட் டெய்லின்றதுக்கு என் நெய்பர்ஹுட் மீடியா அப்படின்றத என்ஹுட் மீடியா அப்படிங்கிற ஒரு பேரில் இன்றைய தினம் இங்கே இனாகுரேட் பண்ணுறா. இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நம்ம நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் மிக அழகான இதில் என்னென்னா உங்களுக்கு வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சிகள்லாம் பத்திரிகையில் பிரிண்டில் தான் வருது, என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறதுங்கிறத அவள் வந்து போடுறா. ஆனால் இதில் எல்லாமே லைவாக பார்க்கலாம். அது வாரத்துக்கு ஒரு நாள் தான் பேப்பர் வரும். இது டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தினம் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இங்கே நடக்கிறது விளம்பரங்கள் எல்லாமே இந்த டிஜிட்டல் மீடியானால் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி மாடர்ன் இதில் கொண்டு வரா. அதை அந்த முரளி வந்து எப்போவுமே எல்லா பெருமையும் எனக்கு கொடுக்குற மாதிரியா, இதை நீங்கள் தான் இனாகுரேட் பண்ணோன்னார். எப்படி இனாகுரேட் பண்ணனா, மைக்கில் தட்ட சொல்லிட்டார். மைக்கை தட்டி இனாகுரேட் பண்ணிட்டார். இது வந்து நம்ம கணேசன் முரளியோட பெரிய முயற்சி. இது மிகச்சிறந்த ஒரு முயற்சி. உங்களையெல்லாம் ஒன்றாக இணைப்பதற்காக, இணைப்பு பாலமாக இந்த நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் அதை வந்து இன்னும் வீட்டில் உருந்து கொண்டே டெய்லி இணைப்பதற்காக உருவாக்கப்படுவது தான் இந்த டிஜிட்டல் மீடியா. இது மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும். உங்களுடைய ஆதரவு இதற்கு இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதை சிலர் வாழ்த்தி பேசியிருக்காங்க. அதை உங்களுடைய பத்திரிகை இந்த லான்ச் பண்ணுற யூடியூப் அண்ட் வெப்சைட் நான் வரவேற்கிறேன். இது மக்களிடையே ஒரு பெரிய திருப்தி ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இந்த லான்ச் பண்ணுறதுக்கு இது மேலும் இவங்க நல்ல விருத்தி அடைந்து நல்லது செய்வாங்க என்று எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த 2026 இந்த மாதிரி ஒரு நியூ வெஞ்சரில் இறங்குற நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். டிஜிட்டல் வேர்ல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது நீங்கள் என்டர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மேலும் பெருகி
எல்லாரும் வந்து வாழ்ந்து உங்களோடது வந்து நம்பர் 1 அப்படிங்கிற டிஜிட்டல் வேர்ல்டு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வர்றதுக்கு என்னுடைய பிரார்த்தனையை தெரிவிக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்பீக்ஸ் டிஜிட்டல். உங்களுக்கு அது வந்து வெப்சைட்டு என்ஹுட் அந்த இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்பீக்ஸ் டிஜிட்டல் அப்படின்ற பேர் தான். இது பேரில் தான் இந்த அது வந்து வெப்சைட், இது வந்து மேகசைன், யூடியூப் மேகசைன். இது ஸ்பீக்ஸ் டிஜிட்டல் அப்படின்னு பேர். இதில் நீங்கள் எல்லோரும் உள்ளே போய் நிச்சயமாக எல்லா தகவல்களையும், உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். மிக பயனுள்ள ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லோரும் சார்பாகவும் கணேஷுக்கும் நம்ம முரளிக்கும் இந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாடகம் தொடங்குகிறது. நன்றி, வணக்கம். ஒரு 5 நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். என்னுடைய அருமை சகோதரி ரத்னா வந்திருக்கா. ப்ளீஸ் ரைட். என்னோட செய்தி வாசிப்பிலே நாங்களெல்லாம் தூர்தர்ஷனில் மேடைக்கு ப்ளீஸ் மேடைக்கு. நேத்தியே என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டாங்க ட்ராமாவுக்கு வரணும்னு. நங்கநல்லூரில் வந்தால் எனக்கு சீட்டு கிடைக்குமான்னாங்க. நீ சீக்கிரம் வந்தால் சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா அதனால் 5:30 மணிக்கு உங்களுக்கு முன்னாடி வந்துட்டா. நாங்கள் தூர்தர்ஷனில் செய்தி வாசிக்கிற போது என்னோட தூர்தர்ஷனில் சேர்ந்து அதுக்கப்புறம் சன் டிவியில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு இன்றைய தினம் ரொம்ப பாப்புலராக இருந்தாலும் என்னுடைய அருமை சகோதரி ரத்னா இன்றைய தினம் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரத்னா வைக்கிற கொலு வந்து உலகத்தில் ரொம்ப ஃபேமஸ்.